வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th தமிழ் பருவம் 3ல் இயல் 1க்கான உரைநடை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காந்தி என்ற உரைநடை பார்க்க போகிறோம். அதில் 1919 பிப்ரவரி மாதம் காந்தி சென்னைக்கு வராரு. ஆங்கில அரசு அந்த டைமில் ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தியது. ராஜாஜியின் வீட்டில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அங்கே பாரதி வருகை புரிகிறாரு. ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போகிறோம், அதுக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளை கேட்குறாரு. காந்தியடிகள் இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு இந்த பொதுக்கூட்டத்தை. இல்லை நான் இன்றைக்கே தான் வைக்கணும், நீங்கள் கலந்துக்கலாம், பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரதியார் கிளம்பிடுவார். அதை தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து எப்போ காந்தி தமிழகம் வருகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1921 செப்டம்பரில் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் புகைவண்டியில் மதுரை செல்லுதல். அப்போ ஒரு புகைவண்டியில் மதுரை செல்லும் வழியில் நிறைய பேர் அவர் பார்க்குறாரு. அவங்க மேலாடை இல்லாமல் கீழே மட்டும் ஆடை உடுத்து இருக்கிறத பார்க்குறாரு. நம்ம மட்டும் இவ்வளோ நிறைய ஆடைகளை உடுத்திருக்கோம், ஆனால் நிறைய மக்கள் ஆடைகளே அதிகமாக இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவர் மேலாடையே அணியறதில்ல. அப்போ அவரோட உடை மாற்றத்துக்கு காரணம் மதுரை மக்கள் தான். அவர் போகிற வழியில் அந்த மதுரையில் தான் அந்த நிகழ்வை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் உடையை மாற்றிக்கிறாரு. இது கொஷினாக கேட்டிருக்காங்க, காந்தியின் உடை மாற்றத்திற்கு காரணமாக இருந்த ஊர் எதுன்னு கேட்பாங்க. அது மதுரை. அடுத்து பாருங்கள், காரைக்குடி சுற்றுப்பயணம். ஒரு டைம் காரைக்குடி சுற்றுப்பயணம் போகிறாரு. அங்கே கானாடு காத்தான் அப்படின்ற ஊருக்கு போகிறாரு. அங்கே ஒருத்தர் வெளிநாட்டு பொருட்கள்லாம், விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதை நிறைய வச்சுருக்கிறதுனால அப்போ காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் நிறைய வெளிநாட்டு பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்க, நிறைய ஆடம்பர செலவுகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் செலவு பண்ணதில் 10ல் 1 பங்கு என்கிட்ட கொடுத்துருந்தா கூட நான் நல்லா செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு வாட்டி வரும்போது அவர் வீட்டில் அந்த பொருட்கள்லாம் இருக்காதான். அதுக்கப்புறம் அவர் மகிழ்ச்சியாக போயிட்டு வருவாராம். அடுத்து பாருங்கள், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போவாங்க. அப்போ அங்கே இருக்கிற அவங்க கூட போகிற எல்லாருக்கிட்டே காந்தியோட உடன் போவாங்க இல்லையா நிறைய தொண்டர்கள், அவங்கள்ட்ட கேட்குறாரு, இந்த கோவிலில் எல்லாரும் சென்று வர அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை, ஒரு சிலர் தான் போவாங்க, ஒரு சிலர் போக மாட்டாங்க, அதாவது இந்த தாழ்ந்த ஜாதி உள்ளவங்களாம் போக மாட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதனால் நான் இந்த கோவிலுக்கு வரமாட்டேன், எல்லோரும் எப்போ வராங்களோ அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வு அங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி குற்றால அழிவில் குறிக்கவும் சில வகுப்பினருக்கு தடை விதிச்சிருப்பாங்க. அங்கேயும் அதே மாதிரி மறுத்துருவார். காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது தமிழ் மொழியை கற்க தொடங்கிட்டாராம். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியு எழுதிய தமிழ் கையேடு, அவரோட தமிழ் கையேடு தான் எனக்கு கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதே போல் திருக்குறளும் எனக்கு கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு ஒன்று நடக்கும். அம்மாநாட்டிற்கு காந்தியடிகள் தான் தலைமை ஏற்பார். அது உவேசா அவர்கள் தான் வரவேற்பு குழுவோட தலைவராக இருப்பார். இவரின் உரையை கேட்ட காந்தியடிகள், அதாவது உவேசாவோட உரையை கேட்ட காந்தியடிகள், இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று சொல்லியிருப்பார் காந்தியடிகள். அடுத்து பாருங்க, இந்த நிகழ்வுகள் மூலம் காந்தியடிகளின் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்றும் உறுதியை அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடியும். அதாவது நல்ல சமுதாயம் வளர வேண்டும்ன்ற அவரோட எண்ணத்தையும், அதேமாதிரி தமிழ் மொழி மீது அவருக்கு இருந்த பற்றையும் நம்ம இந்த பாடப்பகுதி மூலமா அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இங்கே பாருங்கள், மதுரையில் காந்தி அருங்காட்சியகம் இருக்குது. அதுவும் இந்த லெசனில் பிக்சரில் கொடுத்துருப்பாங்க படமாக. அவ்வளோதான், நம்ம தமிழ்நாட்டில் காந்தின்ற லெசனை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.